கிளம்பி போயிருக்காரு. வீட்டுக்கு போனவரை ஏன் சிங்கம் அடிச்சு கொள்ளணும்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இத போய் சொல்றப்ப சொல்லிட்டு என்ன சொன்னா, அந்த ஊர்ல எல்லாரும் தப்பு பண்றாங்க, அதனால நீ என்ன பண்ணணும், அந்த ஊர்ல போய் சொல்லிட்டு சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது. நீ இப்படி ஒரு பாதையில போறனா அந்த பாதையில திரும்பி வரக்கூடாது, வேற பாதையில திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு, நீ போன பாதையில திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயிருந்து வந்து சொல்லிட்டு திரும்பி போயிருக்காரு. இப்ப இது மாதிரி போனா ஆண்டவர் சொல்ற விஷயத்த செஞ்சா சில பேருக்கு பிடிக்காது. கரெக்டா? சில பேருக்கு பிடிக்காது. அது என்னன்னா, இவரை மாதிரியே ஒரு இறைவாக்குனர் அந்த ஊர்லயும் இருப்பாங்களா, அந்த இறைவாக்குனர் என்ன நினைச்சிட்டாரு, ஆண்டவர் நம்மகிட்ட பேசல, அவன்கிட்ட சொல்லி அவன் அரசன்ட்ட பேர் வாங்கிட்டான் அப்படின்னு அவன்